வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா உள்ளிட்ட இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்துள்ள அனைத்து மெய் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய புத்தக கலந்தாய்வில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு குழந்தை பிறப்பில் மறைந்துள்ள ரகசியங்கள். இது வேதாத்ரி மகர்ஷி ஐயாவின் கருத்து, நன்மணி ஐயாவின் பார்வையில் இப்ப நாம பார்க்கலாம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவ்வை பிராட்டி கூறியுள்ளார். அவ்வை பிராட்டி ஒரு சாதாரண புலவர் இல்ல, அவங்க ஒரு தீர்க்கதரிசி. அவங்க மாந்தராக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு உண்மை இருக்குங்க. நம்ம வேதாத்ரி மகர்ஷி கிட்ட வந்த பின்னாடிதான் மனித பிறப்பின் நோக்கம் என்னன்றதையே தெரிஞ்சுக்கிட்டோம் நாம. அதாவது நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே போனோம். இறைநிலையை நோக்கிய அறிவின் முழுமை பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மனித பிறவியினுடைய நோக்கத்தை, இந்த பயணத்தை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. அப்ப நாம இந்த மனித பிறவி எடுத்தது அப்போ ஒரு நம்ம 6வது அறிவு பெற்றதின் நோக்கமே வந்த இடத்துக்கு போறதுதான் அப்படின்னு நம்ம மகரிஷிட்டு வந்த பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாதுங்க. அதுக்கடுத்து மகாகவி பாரதியார் மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் சொல்றாரு. அதுலயும் குறிப்பா பெண்களை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செஞ்சிட வேண்டும். ஏன்னா கடவுள் அந்த படைத்தல் தொழிலை அவருக்கு பின்னாடி பெண்களாகிய நமக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. அதை நினைக்கும் போதே நமக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குதுங்க. அதாவது நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா கூட பெண்ணின் பெருமை அப்படின்ற ஒரு இதுல ரொம்ப பெண்ணின் பெருமையை பற்றி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. உலகெங்கும் உள்ள மனவளை மன்றத்துல அவருடைய துணைவியார் அன்னை லோகாம்பாள், நம்ம எல்லாருக்கும் அன்னையா இருக்காங்க. அன்னை லோகாம்பாளுடைய பிறந்த நாளை மனைவி நலவேற்பு நாளா உலகெங்கும் உள்ள அனைத்து மனவள கலை மன்றங்கள்லயும் கொண்டாடிக்கிட்டு வரோம் ஒவ்வொரு ஆண்டும். அதே மாதிரியே மகரிஷி ஐயா சொல்லும் போது இந்த உலக மக்கள் தொகையில் பாதி பேர் பெண்கள், மீதி பேர் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் சொல்லியிருக்காரு. ஆண்கள்னு சொல்லல அவர் பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்பவே இதுல இருந்தே நமக்கு தெரியுது, நாம மங்கையராய் பிறப்பதற்கு உண்மையிலேயே மாதவம் செஞ்சுதான் நம்ம மங்கையரா பிறந்திருக்கோம் அப்படின்றது இந்த மாதிரி மகான்கள்லாம் சொல்லும் போது உண்மையே நமக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். மங்கையர்கள் அனைவரும் மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம மங்கையரா பிறந்ததுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இப்போ நம்ம ஆன்மீக இந்த கருத்துல நன்மணி ஐயாவுடைய கருத்துக்களை நாம இப்போ கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஆன்மீக கல்வியை இந்த மக்களுக்கு எடுத்து செல்வதுதான் வேதாத்திரியத்தின் நோக்கமாகும் அப்படின்னு சொல்றாரு. இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு என்ற இரண்டும் இறை உணர்வாகவும் அறநெறியாகவும் ஆசான் மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ளார்கள். இயற்கை தத்துவத்தை உள்ளது உள்ளபடி உணர்வதற்கான பயிற்சிகளை அளிப்பதுதான் வேதாத்திரிய சீடர்களின் முக்கிய பணியாகும் அப்படின்னு நம்ம நன்மணி ஐயா எவ்வளவு சிறப்பா எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன். உள்ளது உள்ளபடி இயற்கை தத்துவத்தை நாம மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வேதாத்திரிய தொண்டர்களை நம்பி நம்ம கிட்ட இந்த பெரிய பொறுப்பை நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டு மகரிஷி போயிருக்காரு. அதை நம்ம தவறில்லாமல் உண்மையான முறையில் நாம எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு நன்மணி ஐயா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல பாலுணர்வில் இறை உணர்வு என ஒன்று இருக்கிறது என்பதை இந்த சமுதாயம் இதுக்கு முன்னாடி சொன்னதே இல்லைங்க. ஈவன் நம்ம தாத்தா பாட்டி நம்ம முன்னோர்கள் கூட இந்த உண்மையை நமக்கு, இந்த பாலுணர்வுல இறை உணர்வு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மையை நமக்கு சொன்னதே இல்லை இது வரைக்கும். நம்ம மகரிஷிட்டு பார்த்தா இதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அடிப்படையில் கொண்டுதான் பாலுணர்வும் ஆன்மீகமும்
என்று மகரிஷி வந்து நமக்கு ஒரு வந்த அனைத்திலும் எந்த ஒரு தவறும் இருக்கிறது இல்லைங்க. இயற்கையில தன்மாற்றம் அடைந்த எல்லாமே கரெக்டா இறைநிலை வந்து தன்மாற்றமாகி வந்திருக்கு. ஆனா மனித மனமே மயக்கத்தில் அதை தவறாக பயன்படுத்துகிறது. இப்ப உதாரணமா வந்து ஒரு விஷச்செடி ஒண்ணு காட்டுல இருக்கு. அந்த விஷச்செடிய வந்துட்டு விலங்குகள் கூட விலங்குகள் கூட வந்து அது தனக்கு உகந்த உணவு எது உகாத உணவு எது அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிச்சு தன்னுடைய மோப்ப சக்தியாலேயே முகர்ந்து பார்த்தே கண்டுபிடிச்சு அது வந்து தனக்கு தேவையான உணவை மட்டும் அது எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை விட்டுடுதுங்க. அப்போ 6 அறிவு படைத்த மனிதர்களாகிய நாம 6வது அறிவு கொடுத்திருக்காரு பகுத்தறிவுன்னு ஒண்ணு. நாம வந்து அந்த விஷச்செடியவே நம்முடைய சிந்தனை திறத்தால நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அறிவை நாம விலங்குகள் செய்யும் போது நம்மளால கண்டிப்பா முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இயற்கையோடு இசைந்து வாழ்வதே சித்தர்கள் நமக்கு இவற்றையெல்லாம் தெளிவா சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து அவர்கள் தேவையில்லாதவற்றில் மனதை செலுத்துறதே கிடையாது. தேவையானது மட்டும் எண்ணத்தை ஆராய்ஞ்சி நம்ம மகிழ்ச்சி கூட சொல்வாரு. எண்ணத்தை எப்பயும் ஆராய்ச்சியிலே வச்சிருங்க, நல்லதை மட்டுமே நினைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்துட்டு நாம வந்து நல்லதை மட்டுமே நாம நினைச்சிட்டு இருக்கும் போது கண்டிப்பா அந்த தேவையில்லாத அந்த எண்ணங்கள் நமக்கு வராது. அப்போ வந்து உண்மை வந்து நமக்கு நல்லா விளங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உலக மயக்கத்திலிருந்து வெளிவரும் மனோதிடம், அந்த மயக்கத்துல இருக்கக்கூடிய அல்லது அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு ஒரு திடம் வேணும், மனோதிடம் வேணும். அது வந்து நம்ம இந்த தியானத்தாலையும் இந்த தத்துவ விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் போதும் அந்த மனோதிடம் வந்து நமக்கு கிடைக்குது. அதுக்கு வந்து தத்துவ விளக்கங்கள் நமக்கு தேவை. அதை கொடுப்பவர் தான் குரு. சரி, குரு என்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு என்பவர் குற்றங்களை நீக்குபவர். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்கள் இருந்துச்சுன்னா அதை நீக்குபவர் தான் குரு. உண்மையை நீக்குபவர் அல்ல, குறைகளை நீக்குபவர். உன்னிடம் முரணாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நமக்கு உணர்த்தி, அது வந்து எதுவும் நம்ம முரணா தவறா ஏதாவது நம்ம செஞ்சுட்டு இருந்தோமா அதை நமக்கு உணர்த்தி சரியான பாதைக்கு திருப்புவர் உண்மையை நாமும் உணரலாம் அப்படின்னு அந்த குரு வந்து அந்த குற்றங்களை வந்து நமக்கு உணர்த்தும் பொழுது, தேவையற்ற செயல்களை நமக்கு வந்து குரு உணர்த்தும் பொழுது நாம் நல்லது செய்யறதுக்காக, அதாவது குற்றங்களை நீக்குபவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பல குருமார்கள் வந்து இந்த உலகத்துக்கு வந்து சென்றுகிட்டு தான் இருக்காங்க. அதுல வந்து அதிகமா நம்ம பாரத நாட்டுலதான் வந்து அதிக குருமார்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. வேலை நாட்டுல இருந்து வந்து வாழ்ந்தும் இருக்கிறாங்க. இங்க வாழ்ந்து இங்கேயே வந்து இருந்து மடிஞ்சே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல வந்து அந்த மகான்களுடைய அந்த ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்துல வந்து பொருளாதாரத்தில் இருக்கும் மயக்கத்துல அதில் உச்சமடைந்த நாட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் சந்தோஷமா வாழறாங்க அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா நிலையான நீடித்த சுகம் எங்க இருக்குன்னா நம்ம பாரத நாட்டுலதான் இருக்கு. அதை அறிஞ்சுதான் பல மகான்கள் இங்க வந்து நம்ம நாட்டிலேயும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுல பல பேரோட உதாரணங்களை நாம சொல்லலாம். தொடர் சிந்தனையில் உயிரின் நோக்கம் என்பதை உணர்ந்து கொண்டோம். 2 உயிர்கள் இணையும் போது தற்காலிகமாக ஒரு மின்னல் போன்ற இறை உணர்வு உணர்கிறது. அதை வந்து நாம வந்து ஊன்றி பார்க்கும் போதுதான் அந்த இறை உணர்வை நம்மால பார்க்க முடியுது. இந்த குழந்தை பிறப்பு, அந்த பாலுணர்வுகளின் முக்கியம் என்னன்னா உச்சபட்சம் வந்து குழந்தை பிறப்பு தான். இந்த குழந்தை எதுக்காக பிறக்குது அப்படின்னா, அருட்தந்தை மகரிஷி வந்து சொல்றாங்க, வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் என குறிப்பிடுகிறாங்க. அது வந்து இந்த ஆன்மானா என்ன, அந்த குழந்தை பிறகு முன்னாடி இந்த ஆன்மானா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் நாம. வினைப்பதிவை சுமந்து, அதாவது பல உயிர் துகள்கள் நம்ம உடம்புல இருக்கு. உயிர் போன உடனேயே எல்லா உயிர் துகள்களும் ஆகாயமா, இப்போ 1 அறிவு முதல் 5 அறிவு வரை உள்ள விலங்குகள் கிட்ட இருந்து உயிர் பிரிஞ்ச உடனே அதுக்கு பதிவுகள் இல்லாததுனால அது ஆகாயமா மாறிடுதுங்க.
அதே மாதிரிதான் மனிதர்கிட்டையும் எல்லாமே அனைத்து உயிர் துகள்களும் வந்து இறைநிலையோட போயிட்டு கலந்துடுது, ஆகாயமா மாறிடுது. ஆனா ஒரே ஒரு உயிர் துகள் மட்டும் நம்ம செய்த நல்வினை தீவினைகளை சுமந்து கொண்டு இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அது வந்து தேடிக்கிட்டு இருக்குது அந்த சுமையை இறக்குறதுக்கு யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஒரு உதாரணமா வந்து ஒரு விறகு வெட்டுறவங்க வந்து விறகு சுமையை தலையில சுமந்துக்கிட்டு வராங்க. அந்த காலத்துல சுமை தாங்கி கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் காட்டுல போயிட்டு விறகு எடுத்துட்டு வருவாங்க. அது நடந்து வரும்போது அவங்களுக்கு டயர்டா இருக்கும் போது அந்த சுமை தாங்கி கல்லுல அந்த விறகை வந்து இறக்கி வச்சுட்டு அப்படியே அவங்க அப்படியே ரிலாக்ஸா ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் வந்துகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஆன்மா வந்து கர்ம வினைகளை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது அதை வந்து இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஒரு ஜீவன் வந்து தேவைப்படுது. அதுக்காக தான் வந்து குழந்தை பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது குழந்தைக்கு வந்து குழந்தை இல்லாததுக்கு பாவ பதிவுகள் இல்லாதவர்களுக்கு தான் குழந்தை இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது வந்து நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயாவுக்கு குழந்தை இல்லைன்னா அவரு வந்து அவர் பிறவியிலேயே அவருடைய பதிவுகளை வந்து நீக்கிட்டாரு. அதனாலதான் வந்து அவருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சாதாரண மனிதர்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு 20 வயசுல கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அவர் வந்து குழந்தை பிறந்த உடனே எல்லா பாவ பதிவுகளும் அந்த குழந்தைக்கு போயிடுதுன்னா அவங்க அப்பவே மகான் ஆயிடலாம். ஆனா வந்து அந்த மாதிரி ஆக முடியல. ஏன்னா அவங்களுக்கு பாவ சுமைகள் அந்த கர்மவினை பதிவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப 120 ஆண்டுகள் ஒரு ஆயுள் காலம் முழுக்க ஒருத்தர் வாழ்ந்தா கூட தம்முடைய வினைகளை வந்து கழிக்க முடியல. அப்போ வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய தன்னுடைய வாரிசுக்கு அந்த சொத்து எப்படி நாம அனுபவிக்கிறோமோ அதே மாதிரியே அந்த பாவ பதிவுகளையும் நாம் அனுபவிக்கணும். அதுக்காக தான் அந்த காலத்துல வந்துட்டு அந்த இறந்த 16 நாளுக்குள்ள அந்த சொத்தெல்லாம் கூட அடுத்தவங்களுக்கு தானமா கொடுத்துருவாங்களாம். ஆனா வந்து இப்ப அந்த மதிப்பீடு ஏற ஏற என்ன பண்றாங்க, இப்ப வந்து அந்த சடங்கு வந்து செய்யறவங்களுக்கு ஏதோ காய்கறி கத்திரிக்காய் கொடுக்கணும், வாழைக்காய் கொடுக்கணும், அது மாதிரி ஏதோ தானியங்கள் கொடுக்கணும் கொடுத்து அதை வந்து மறைச்சிட்டாங்க. அந்த சொத்துக்கள் வந்து பாவத்தை எப்படி நம்ம வந்து நம்ம மேல இறங்குதோ அதே மாதிரி சொத்துக்கள் அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த பாவங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பாவின் உயிரும் அம்மாவின் உயிரும் இணைவதற்கா இணைவதற்காக நெருங்குது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக. இரண்டும் வந்து ஒன்றாக மாறி விடுவதில்லை. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு சுழல் அலை இருக்கு. எல்லா அதாவது அணுக்கள் எல்லாரும் சுழலுது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த உயிர் துகளும் ரெண்டும் சுழலும் போது ஒரு விளக்கு ஏற்படுதுங்க. ரெண்டு வினைகளும் ஒன்றாக சேரும் பொழுதுதான் அது வந்து ஒரு கருவாக உருவாகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த குழந்தை இல்லை என்பதற்கு பதிவுகள் இல்லை அப்படின்ற ஒரு காரணம் மட்டும் இல்ல, உடல் ரீதியாகவும் உறுப்பு ரீதியாகவும் முறையற்ற வாழ்க்கை ரீதியாகவும் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த குழந்தை இல்லை அப்படின்ற சொல்றாங்க. குழந்தை இல்லாத எல்லாருமே பதிவுகள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்றத மகிழ்ச்சி சொல்றாங்க. பொதுவா வந்து இந்த 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 உலகத்துல வந்து குழந்தை எதுக்காக நம்ம பெத்துக்கிறோம்னு சொன்னா வயதான காலத்துல தன்னை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஈமச் சடங்குகள் நமக்கு செய்யணும் அப்படின்றதுக்காகவும் தான் குழந்தை பெத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது இல்ல உண்மை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும் போது கர்மவினை ஒரிஜினலா வந்து அதனுடைய ஜெராக்ஸ் தான் வந்து குழந்தைகளுக்கு போகும்னு சொல்றாங்க. குழந்தை பிறந்த பின்னாடி பெற்றோர்கள் செய்யும் நல்வினை தீவினைக்கு ஏற்ப அந்த ஜெராக்ஸ்ல நல்ல வினைகள் செய்தா அந்த வினைகள் வந்து அழிஞ்சுக்கிட்டே வரும், தீய வினைகள் செய்தா கூடிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு பிறகு பெற்றோர் செய்யும் கர்ம வினை தீய வினை ஜெராக்ஸ்
ஜெராக்ஸா வந்து அந்த ஒரிஜினல் கூட சேர்ந்துரும் அப்படின்னு அவர் இறந்த பின்னாடி அந்த ஒரிஜினல் ஜெராக்ஸும் ஒன்னாயிடும். வினைப்பதிவுகள் கொண்ட அந்த ஜெராக்ஸ் வந்து அந்த ஒரிஜினல் அவர் இறந்த பின்னாடி அதோட போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உண்மையை நம்ம வந்து அந்த கர்ம வினை செய்யும் போதுதான் வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உண்மை வந்து தெரிஞ்சதுன்னா எத்தனை பேர் தயாரா இருப்பாங்கன்னு தெரியல இந்த ஈமச் சடங்குகள் செய்வதற்கு. அது அது வந்து நம்முடைய கடமைதான். நம்ம அப்பா அம்மா கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்ம அப்பா அம்மா நம்ம முன்னோர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாவ பதிவுகளை நாம ஏற்று அதை கழிப்பதற்கு நம்ம நம்ம வந்து நல்ல வினைகளை செய்து அந்த பாவ மூட்டையை வந்து உண்மையா கழிக்கிறது தான் ஒவ்வொரு குழந்தையினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை பிறப்பில் அமைந்துள்ள ரகசியத்தை இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜூம்ல பேசுறதுனால கொஞ்சம் இதா இருந்துச்சு. என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.